ஹாய் மக்களே, டிஃப்ரெண்ட் லொக்காலிட்டிஸ் ஆஃப் சென்னை அப்படிங்கிற இந்த சீரியஸில் இன்றைக்கி நம்ம ஷெனாய் நகரில் இருக்கிற திருவிக பார்க்கை பார்க்கலாம். ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் காம்ப்ளெக்ஸ்லேயே அமைஞ்சிருக்கிற இந்த ஷெனாய் நகர் பார்க் பாருங்கள், இவ்வளோ அனிமெனிட்டிஸோட ஃப்ரீயாக பப்ளிக்குக்காக கவர்மெண்ட் இந்த பார்க்கை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கோவிட் பீரியடில் ரெனோவேஷன் ஒர்க் நடந்து 2021 பார்க் ஓப்பன் ஆயிடுச்சு. மார்னிங் அண்ட் ஈவினிங், அதாவது காலையில் மார்னிங் 6 to 9, அது மாதிரி ஈவினிங் 5 to 9 வரைக்கும் பப்ளிக்காக இந்த பார்க் ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் கவர்மெண்ட் ஓப்பனில் வச்சுருக்காங்க. பாருங்கள் இதில் எவ்வளோ அமெனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பார்க்கோட ஸ்பெஷாலிட்டி இது அப்படியே சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த பார்க்கோட 4 சர்க்குலர் அவுட்லெட்லேயும் 4 மெட்ரோ ஸ்டேஷனோட டைமென்ஷன்ஸ் இருக்கும். யூஸ்வலி எல்லா மெட்ரோ ஸ்டேஷனும் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஷெனாய் நகரில் மட்டும்தான் அப்படியே சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும், எலிப்டிக்கலாக. ஸோ அந்த 4 மெட்ரோ ஸ்டேஷனோட அவுட்லெட்க்கு உள்ளேயும் திருவிக பார்க் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்களுடைய சிலை. அதாவது இவர் ஒரு தமிழ் அறிஞர். இவருடைய நினைவாக இந்த பார்க்கை திருவிக பார்க் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே வந்ததுமே இங்கே பாருங்கள், ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் லெஜராக ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே உட்காந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த பார்க்கோட ஸ்பெஷாலிட்டியே இங்கே இருக்கக்கூடிய லைட்டிங்ஸ். அந்த நைட் டைமில் பாருங்கள், அப்படியே லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ இதை ஒரு மினி பார்க்குன்னு மட்டும் சொல்ல முடியாது. இந்த ஏரியாவோட ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த பார்க்கில் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. ஸோ அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொஞ்சம் நேரம் ஈவினிங்கில் நம்ம லெஜராக உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறவங்க இங்கே உட்காந்துட்ருக்காங்க. அது மாதிரி அவுட்டோர் ஜிம் போத் ஃபார் மென் அண்ட் உமன் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் லைட்டிங் எஃபெக்டோட ஸோ ஈவினிங்கில் நீங்கள் ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு வரணும் அப்படின்னா பாருங்கள். ஸோ வாட்டர் ஃபவுண்டைனும் இந்த பார்க்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய நைட் லைட்டுக்கு பாருங்கள், இந்த ஃபவுண்டைன் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்கில் பார்க்குறது இந்த பார்க்கோட ரீடிங் ஜோன். நீங்கள் ஏதாவது புக்ஸ் படிக்கணும் அல்லது நீங்கள் ஃப்ரீயாக இங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இங்கே இந்த ஸ்பேஸை நீங்கள் மேக் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப அமைதியாக இருக்குது. திஸ் இஸ் அ ரீடிங் ஜோன் ஆஃப் த பார்க். ஸோ மார்னிங் 6 to 9, அது மாதிரி ஈவினிங் 5 to 9க்கு இந்த பார்க்கில் நீங்கள் இந்த ஸ்பேஸை மேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்க்கோட 4 சைட்லேயுமே மியாவாக்கி ஃபாரஸ்ட்ரி, அர்பன் ஃபாரஸ்ட்ரி லொக்கேட் ஆகிருக்கும்.
இது இந்த பார்க்கோட ஸ்கேட்டிங் ஏரியாங்க. ஈவினிங்கில் பசங்க இங்கே வந்து ஸ்கேட்டிங் ஆடிட்டுருப்பாங்க. சண்டேங்கிறதுனால இந்த ஏரியா இன்றைக்கி கொஞ்சம் காலியாக இருக்குது. வீக் டேஸில் வந்து இங்கே ஸ்கேட்டிங் கிளாஸ் நடந்துகிட்ருக்கோம். ஸோ ஷெனாய் நகரில் ஸ்கேட்டிங்க்குன்னு தனியாக பார்க் இருந்தாலும் திருவிக பார்க்லேயும் ஸ்கேட்டிங்க்குன்னு ஒரு ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் அந்த பார்க்கை பார்த்தீங்க அப்படின்னாலே சர்க்குலராக போயிட்டுருக்கோம் இந்த பார்க்கில். ஸோ ஒரு ஸ்பேஸ்க்கு வெளியிலையும் பாருங்கள் இந்த மாதிரி வாக்கிங் போகிறதுக்கு அல்லது ஒரு ஸ்பேஸ்லேருந்து இன்னொரு ஸ்பேஸ் போகிறதுக்கு வந்து பாத்வே ஆக்சஸ் இருக்கும். ஸோ இந்த இடம் தான் இந்த பார்க்கோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். பாருங்கள் சுற்றி வந்து லைட்டிங் எஃபெக்டில் அப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பர்டிகுலர் பிளேஸ். நம்ம சென்னை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பேக்ரவுண்டில் சென்னையோட ஒரு டயக்ராம் வந்து பாருங்கள் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன் சென்னையோட லொக்கேஷன்ஸை வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு சுற்றி வந்து லைட்டிங் வந்து எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ அமெனிட்டிஸ் இருக்குங்க. வாலிபால், கிரிக்கெட், ஓப்பன் ப்ளே ஏரியா, ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து இருக்கிறது வந்து ப்ளே ஏரியாவுக்கு. கிரிக்கெட்டுக்குன்னு சொல்லி தனியாக வந்து ஸ்பேஸ் இருக்குது. அது மாதிரி வந்து வாலிபால், பேஸ்கெட் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்ஸ்க்கும் தனித்தனியாக ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோர்ட்ஸ் இருக்கும் ஃபார் பேட்மிண்டன். இப்போ வந்து இது பேட்மிண்டன் கோர்ட். ஸோ ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குறதுக்கும் வந்து அதுக்கான ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பேட்மிண்டன் கோர்ட்டும் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நிறைய பேர் பேட்மிண்டன் ஆடிட்டுருக்காங்க பாருங்கள். ரொம்ப ஸ்பேஷியஸாக ஓப்பன் ஸ்பேஸில் ஸோ இவ்வளோ ஒரு நல்ல ஒரு க்ளீன் அண்ட் நீட் என்விரான்மெண்ட்டில் கவர்மெண்ட் வந்து இதை ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. ஸோ இது இந்த லொக்காலிட்டிக்கு மட்டும் கிடையாது, யார் வேணால் இங்கே வந்து இதை நீங்கள் மேக் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கை சுற்றி இந்த மாதிரி மியாவாக்கி அர்பன் ஃபாரஸ்ட்ரி காடுகளோட இம்பார்ட்டன்ஸை உணர்த்தும் விதமாக வந்து இருக்கக்கூடிய அந்த சின்ன ஸ்பேஸில் கூட கவர்மெண்ட் வந்து இங்கே வந்து ஒரு மினி ஃபாரஸ்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து இங்கே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், நம்ம பார்க்கை நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக சுற்றிட்டோம். திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ் அண்ட் தெர் இஸ் அ வெரி மினிமல் ஏரியா லெஃப்ட் அவுட். ஸோ நம்ம உள்ளே வந்த என்ட்ரன்ஸ்க்கு நம்ம அந்த சைட்லேருந்து நம்ம பார்க்கை ஃபுல்லாக சுற்றிட்டோம். ஸோ பார்க்கில் இன்னொரு சின்ன ஸ்பேஸ் லெஃப்ட் அவுட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஓப்பன் ஏர் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மினி ஆடிட்டோரியம் இருக்குது இங்கே. அண்ட் திஸ் இஸ் த ப்ளே ஏரியாங்க, சில்ட்ரனுக்கான ப்ளே ஏரியா. ஸோ இதுதான் வந்து இந்த பார்க்கோட ஸ்பெஷாலிட்டி. எல்லா குட்டீஸும் வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு கேம்ஸ் வந்து ஆடிட்டுருக்கோம். அண்டு சுற்றி 4 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட்ரி வந்து ஸோ இங்கேயும் ப்ளே ஏரியாலேயும் வந்து சில ட்ரீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சில்ட்ரன் ப்ளே ஏரியா மட்டும் எப்போவுமே கூட்டமாக இருக்கும். சண்டேங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் இன்றைக்கி ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ ஒரு மால் மாதிரியான பிளேஸில் ஒரு கேம்ஸ்க்கும் தனியாக சார்ஜ் ப்ரொவைட் பண்ணுறப்போ நமக்கு கவர்மெண்ட் பாருங்கள் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட ஒரு பார்க்கில் வந்து ஒரு ப்ளே ஏரியா சில்ட்ரன்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க.
உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். இது மாதிரி எல்லா ஏரியாலையுமே வந்து கவர்மெண்ட் இந்த மாதிரியான அம்யூனிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ தட் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அங்கங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ஷெனாய் நகரில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி இந்த சைடு இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாக்கிங்க்கு, அந்த மாதிரி ரீடிங் ஸ்பேஸ்க்கு, பசங்க வந்து பேட்மிண்டன், வாலிபால், பேஸ்கெட் பால், போத் மென் அண்ட் உமன் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஓப்பன் ஜிம், வாக்கிங் ஸ்பேஸ், சில்ட்ரன் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸையும் இந்த பார்க்கில் மார்னிங் அண்ட் ஈவினிங் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷெனாய் நகர் விசிட் பண்ணுறப்போ மறக்காமல் திருவிக பார்க்கையும் பாருங்கள். தேங்க்யூ.